பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை என்பது நம் முக்தி சம்பந்தப்பட்டது. இல்லறம் என்பது நம் உடல், பொருள், ஆசை இதன் அடிப்படையில் நமக்கு செயல்படக்கூடிய அமைப்பு. நம்மளுடைய ஆயுள் பலத்தை 120 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள். இதில் முதல் 60 வருடம் இல்லற மேன்மையையும், அடுத்த 60 வருடம் துறவரம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தினுடைய மேன்மையையும் ஒரு மனிதன் உணரக்கூடிய காலமாகும். இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஒரு மனிதனுக்கு 60 வயது பூர்த்தியாகும் பொழுது அவனுடைய ஜாதகத்தில் எந்த கிரக அமைப்பு இணைவு இருந்ததோ அதே கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்கிறதோ அதே ராசி கட்டத்தில் 60 வயதுல அமரும். இதை தான் ஷஷ்டியப்த பூர்த்தி என்று சொல்வார்கள், மறுபிறப்பு என்று சொல்வார்கள். இது ஒரு மறு விவாகமாகவே நடைபெறுவதனுடைய நோக்கம் இதுதான். ஆகையினால் 60 வயது பூர்த்தியான பின்பு ஆசை இருப்பது என்பது நன்றன்று. 60 வயதுக்குள் ஒரு மனிதன் வாழும் பொழுது ஆசை இல்லாமல் வாழ்வது நன்றன்று. ஆகையினால் இளமை என்ற 60 வயதை இல்லறத்தோடும், முதுமை என்ற 60 வயதை ஆசை அல்லாத துறவரத்தோடும் இருப்பதுதான் மனித வாழ்க்கையில் இல்லறத்தையும் துறவரத்தையும் சரியாக சமப்படுத்தக்கூடிய நிலையாகும். இது ரெண்டிலிருந்துமே விடுபட்டு, ஆசை விடுபட்டு ஒருவர் இளமையிலேயே துறவரம் மேற்கொண்ட நிலையில் அவர் பிறவு பயனிலிருந்து, இந்த உடல் ஆசைகளிலிருந்து, பூமி வாழ்க்கையிலிருந்து விலக நினைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம், மனதின் ஆசைகளை அடக்குவது. ஆகையினால் இந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களை நம் மகான்கள் என்று குறிப்பிடுகிறோம். நம் மகான்களாக இருக்கின்ற பட்சத்தில் இல்லறம் அப்படின்ற ஒரு விஷயத்தில நமக்கு ஆசை என்பது மகானாக வாழ்வதற்கு ஒரு தடையான விஷயம். ஆகையினால் சாதாரண மானிட வாழ்வு இந்த மாதிரி வயதுகளை பிரித்து வாழ்ந்தால் நன்மை அளிக்கும்.